ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் பல்கலைக்கழகம் எதிரே கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ அமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நடராஜன் தெரிவித்தார். நடராஜன், முழு விவரங்கள் நடராஜன். நடராஜன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன நடராஜன்? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறையீடுகள் தொடர்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் ஆகியோர் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருடைய நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. இதனால் தினமும் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து சென்று வருகிறார். இந்த நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டு இன்று பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சேலம் விமானம் மூலம் சேலம் விமான நிலையத்திலிருந்து வர உள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் மாணவர் அமைப்புகள் திமுக மாணவர் அணி மற்றும் திராவிட கழக மாணவர் அணி மற்றும் இந்திய கூட்டணியில் உள்ள 14 மாணவ அமைப்புகள் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணி முதலே பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு மாணவர்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து போலீசார் இங்கு போராட்டம் நடத்திய 300க்கும் மேற்பட்ட மாணவ அமைப்பினரை கைது செய்து கூட்டிச் சென்றனர். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி நடராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.